கோதுமை மாவு குக்கீஸ் மைதாவே இல்லாம பேக்கிங் பவுடர் இல்லாம பேக்கிங் சோடா இல்லாம பட்டரே இல்லாம அப்படியே வாயில கரையக்கூடிய கோதுமை மாவு குக்கீஸ் எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் கீ வந்துட்டு நல்லா 5 மினிட்ஸ் விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் பவுடர் சுகரும் 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பெல்லாம் நல்லா கரையணும், இல்லைன்னா குக்கீஸ்ல அங்கங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து 1.5 கப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே இப்படி ரோல் பண்ணிட்டு கிளிங் ரேப்ல அப்படியே கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. அந்த குக்கி டோ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இமீடியட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் எதுவும் கிரீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த குக்கி டவை ஒன்னொன்னுக்கும் கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுடுங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை மாவு குக்கீஸ் இங்கே ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அது சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.